ஹே கைஸ், ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம்ல நடந்த எக்ஸாம்ஸ், அதாவது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்டிவா எடுத்து 11th பிசிக்ஸ்ல, அதுவும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? சோ இப்போ அடுத்ததான் நம்ம வந்து அதுலயே 5 மார்க்ஸ் ரெடி பண்ணோம். ஓகேங்களா? 5 மார்க்ஸ் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. ஆனா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து செலக்டிவா ஒரு 50ல இருந்து 60 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். அதுலயும் நீங்க படிச்ச கொஸ்டின்ஸே நிறைய இருக்கும். படிக்காத கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 12 கொஸ்டின் தான் இருக்கும். நமக்கு இன்னும் ஒரு லாங் டைம் இருக்கு. அந்த டைம்குள்ள நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம். சோ நீங்க ஈஸியா அதை படிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இயர் வைஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் அடிஷனல் கொஸ்டின்ஸ், அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு கீழே நான் உங்களுக்கு தனியா கொடுத்துருக்கேன். இது எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம ரெடி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸும் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸும் சேர்த்து எடுத்திருக்கோம். பிளஸ் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம், செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இப்போ ரீசெண்டா நடந்த ரிவிஷன், இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துச்சு. நான் இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளவும் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண இல்லையா, அதுல இருந்தே நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு மென்ஷன் பண்ணிடுறேன் பாருங்க. டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ல கேட்டாங்க. அதே மாதிரி பேரல் ஆக்சிஸ் தியரம், சிம்பிள் பெண்டுலம், அப்புறம் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், கெப்லரோட 3 லா, இந்த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் கேஸ் 3 மார்க்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்டிருந்தாங்க. 5 மார்க்ல ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் இதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, எரர் டைப் நமக்கு 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, நியூட்டன்ஸோட 3 லா, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், இதுவுமே நமக்கு வந்து 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஈக்வி பார்ட்டிஷன் எனர்ஜி, அப்புறம் இப்போ நான் மேல கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே 3 மார்க்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இன்னும் இங்கேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இது பாருங்க, இது வந்து 3 மார்க்ல நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன கேட்டிருந்தாங்க, ஹூக்ஸ்ல 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 26th கொஸ்டின், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்லயும் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு பார்த்தேன் 3 மார்க்ல கேட்டது. இருங்க, அதை நான் கொஞ்சம் தேடி எடுக்கிறேன். இந்த 25, இதுவுமே 3 மார்க்லயும் கேட்டிருந்தாங்க. இந்த மோனோ அட்டாமிக் மாலிகுல் மட்டும் கொடுத்து நமக்கு 2 மார்க்லயும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் பேப்பர் 3 மார்க்லயே நமக்கு இருக்கு. சோ அப்ப நம்ம அதுல படிச்சிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. நான் அந்த வீடியோட லிங்கையும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். அப்போ டோட்டலா இங்க ஒரு 57 கொஸ்டின்ஸ், 56 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 27 கொஸ்டின்ஸ். அப்ப மொத்தமா நமக்கு எவ்வளவு இருக்கு, ஒரு 83 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. இதுல ஒரு 15 கொஸ்டின் வந்து நமக்கு 3 மார்க்லயே வந்துருச்சு. ஓகேவா? அப்ப அந்த 15 கொஸ்டினை விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 75 கொஸ்டின்ஸ் தான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். இந்த 75 கொஸ்டின்ஸ்ல ஒரு 60 கொஸ்டினாச்சும் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு 50ஆச்சும் படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு 10ல இருந்து 20 கொஸ்டின் தான் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். 10 to 25 கொஸ்டின் தான் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். சோ இந்த டைம் யூஸ் பண்ணி நீங்க இதை படிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது, இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இவ்வளோத்தையும் நான் எப்ப படிச்சு முடிக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும் இல்லையா. அதான் 3 மார்க்ல நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடுது. இருந்தாலும் இந்த 5 மார்க்ஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இந்த 56 கொஸ்டின்ஸ் நம்ம இயர் வைஸ் மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 56 கொஸ்டின்ஸையும் ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேவா? இதை படிச்சு முடிச்சா மட்டும் நீங்க அடுத்து இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் போங்க. இதுலயும் நான் இப்ப டிக் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 4 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், கார்னாட் இன்ஜின், அதுக்கப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்,
ஸ்கேலார் ப்ராடக்ட், அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. வெக்டார் ப்ராடக்ட், கலோரிமீட்டர். இந்த கொஸ்டின்ஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. இதுல பாருங்க, இந்த ரைட் த ரூல்ஸ் ஆஃப் டிட்டர்மைன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 மார்க்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தா நீங்க மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எதையுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான், ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. நான் முதல்ல சொன்னதுதான் பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இது நீங்க பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி அடுத்த கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். அதோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேங்களா?